அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம் பார்த்துட்ருக்க நாவல் கதை இருளும் ஒளியும். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரகுபதியும் சந்துருவும் சாவித்ரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அட, நிஜமாவே வந்துட்டாரே அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. நிலை கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு விரல் நுனியில கண்களுக்கு மை தீட்டிக்கிட்டா. வாசனை வீசுற கதம்பத்தை தலையில வச்சுக்கிட்டா. புருவத்தோட மத்தியில பொட்டிட்டு கோணல் சிரிப்போட கண்ணாடியில தன் அழக ரசிச்சுக்கிட்டா சாவித்ரி. கட்டாயம் என் கருவிழிகளை பார்த்து அவர் மயங்கத்தான் செய்யணும். சிரிக்கிற என் உதடுகளை பார்த்து அவர் பரவசம் அடையணும். எல்லாத்துக்கும் மேலா என் அன்புனால அவரை வெல்லணும், அடிமையாக்கணும். இது ஒண்ணுதான் சிறந்த வழி அப்படின்னு தனக்குள்ள உறுதி ஏற்றுக்கிட்டவ ஜன்னல் வழியா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு வழக்கமா கூடத்திலே இருக்க மங்களத்தோட படுக்கையை கூட காணோம். மறுபடியும் மாப்பிள்ளை வந்தது அவளுக்கு டானிக் கொடுத்த மாதிரி புது தெம்பே கிடைச்சிது. அன்னைக்கு பேப்பர் படிக்கிறதுல முனைப்பா இருந்த ராஜமையர் தன் மூக்கு கண்ணாடிய நிதானமா கழட்டி வச்சு நிமிர்ந்து பார்த்து, வாப்பா ரகுபதி, அம்மா வரலையா, சரஸ்வதி எங்க அப்படின்னு கேட்டார். மாப்பிள்ளை மேல அவருக்கு ஏற்பட்டிருந்த கோபம் எல்லாம் ஒரு நொடியில மறைஞ்சு போனது ஆச்சரியம்தான். வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவரை அவர் மாறினதுல வியப்பொன்னும் இல்லையே. மாறலனாலும் அவரை லேசில் விடமாட்டாளே மங்களம். அத்திம்பேரா, நிஜமாவே வந்துட்டீங்களா? தீபாவளிக்கு வந்திருந்தா இன்னும் ஜோரா இருந்திருக்கும். அப்படி வராம போனதுக்கு இப்போ ரெட்டிப்பா வரும்படி தரப்போறீங்க தானே. தீபாவளி சீரோட கார்த்திகை சீரும் சேர்த்து எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேலியா சிரிச்சுக்கிட்டே சொன்னா சீதா. அவங்க பேச்செல்லாம் மங்களத்துக்கு ஒன்றும் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஒருத்தர் பிரிஞ்சு மாச கணக்கில் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேச வேண்டியிருக்கும். இவங்க என்ன தொணன்னு அவங்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நினைச்சா. ரகுபதி எழுந்து கொஞ்சம் வெளியே போனப்ப, இந்தாங்க எல்லா சமாச்சாரங்களையும் அமர கேட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, அவன் பொண்டாட்டியோடு கொஞ்சம் பேச விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து தயாரிக்கிறதுக்காக சமையலறைக்கு வேகமா போனா. கூடத்துல வேலையா வந்த சீதா குறும்புத்தனமா சிரிச்சு, அத்திம்பேர், உங்களோட சிறை அங்க இருக்கு, காவல்காரியும் அங்கதான் இருக்கா அப்படின்னு அவனுக்காக தனியா வைக்கப்பட்டிருந்த அறைய சுட்டி காட்டிட்டு சீதா சமையல் அறைக்குள்ள வேலையா போனா. பெரும் துணிவை வரவழைச்சிக்கிட்டு ரகுபதி அறைக்குள்ள போனா. சாவித்ரிக்கு ஒரு கணம் தன் கால் பூமியில இருக்குதான்றதே தெரியாத அளவுக்கு வெளத்து போனா. கையால கட்டில பிரிச்சுக்கிட்டா. அவனை ஏறிட்டு பார்க்க கூட ரொம்பவே அஞ்சினா. ஆனா ரகுபதியோட மனசு அப்படி கிடையாதே. அவன் சுபாவத்திலேயே அன்பு நிறைஞ்சவனாச்சே. சாவித்ரி, இன்னும் என் மேல கோபமா உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ கைகளை தன் கைகளோட சேர்த்துக்கிட்டான். அந்த தீண்டுதல்ல உதடுகள் துடி துடிக்க, இல்லையே அப்படின்னு பாவனையா தலையசிச்சா. அவன் கைகளை எடுத்து தன் முகத்தோட ஒத்திக்கிட்டா. எல்லாத்தையும் மறந்துடுவோம் சாவித்ரி, புதிய வாழ்க்கைய தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அவன் முகத்தை திருப்பி பார்த்தா ரகுபதி. 2 பேரோட கண்களும் கலந்து உருவாடுச்சு. காதலர்களை இனிமே தொந்தரவு பண்ண வேண்டாமே, அவங்கள தனியா விட்டுருவோம். மறுபடியும் ஸ்வர்ணம் தன் மருமகளை வரவேற்க தயாரானா. ஆடி ஓடி எல்லா வேலையிலும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் கார்த்திகை தீபம். சமையல் அறையிலிருந்து படப்படன்னு நெய் பொரியிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாகிரதி மாமி தான் மறுபடியும் ஸ்வர்ணத்துக்கு உதவியா வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாகிரதி மாமி எப்பவுமே ஒரே சுபாவத்தோட தான் இருப்பா. ரகுபதி மனைவி அழைச்சிட்டு வரான்னு கேள்விப்பட்ட உடனேயே ஸ்வர்ணத்துக்கிட்ட வந்தா. பண்டிகைக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை உனக்கு செய்யறேன் அப்படின்னு அவ கேட்காமையே சொல்லிட்டு போனான். வெள்ளப்பாகோட வாசனையும் கம்முன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. வேலைக்கார பெண் நிற்பதனையும் பொரியையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா. முரத்துல இருந்த பொரிய பாத்திரத்துல கொட்டிட்டு ஸ்வர்ணத்தை பார்த்து, ஏமா சின்னம்மா வந்தா திருப்பி கோவிச்சின்னு பிறந்தட்டுக்கு போயிடுமா என்ன அப்படின்னு கேட்டா. இனிமே யார் பேர்ல அவ கோவிச்சுக்க போறா? நானும் சரஸ்வதியும் தான் வெளியூருக்கு போக போறோமே. கோபமோ சமாதானமோ இதுல தலையிட இனிமே இங்க யாருமே இருக்க போறது இல்லையே. ஸ்வர்ணம் சொன்னான். இந்த வீட்டுக்கு உன் சின்னம்மா தான் எஜமானி. இத்தனை வருஷ காலம் அத்தை எஜமானியா இருந்தது போதும். இனிமே அத்தையோட எடுப்பு சாவி இடம் மாற போகுது. வீட்டை சின்னம்மா பார்த்துக்குவாங்க. சரஸ்வதி தான் சொன்னான். பார்த்துக்குவாங்க, அவ்வளவு இருந்தா இவங்களை பிடிக்க முடியாதே.
வாய்க்கு ருசியா புருஷனுக்கு சமைக்க போட தெரியாட்டியும் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை போங்க. சரஸ்வதியும் ஸ்வர்ணமும் ஊருக்கு போக போகிறாங்கன்றத நினச்சதும் வேலைக்கார பெண் கண் கலங்கி போனா. புது எஜமானி எப்படி இருப்பாளோன்ற பயமும் ஒரு பக்கம் இருந்துச்சு அவளுக்கு. கார்த்திகை சீரோட சாவித்திரியும் ரகுபதியும் சந்துருவும் மங்களமும் வந்து சேர்ந்தாங்க. சரஸ்வதி முன்ன போல ஆரத்தியோடு ஓடி போய் சாவித்திரியை வரவேற்கல. மனசுல வாங்கின காயம் ஆழமா பதிஞ்சு போச்சு. அதன் வலியை எவ்வளோ நாள் தான் மறக்க முயன்றாலும் அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிளவுக்கே தான் தான் காரணம்னு நினைச்சவ இனி எந்த விஷயத்துலயும் தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கியே இருந்துட்டா. ஊர்ல இருந்து அவ கூடவே வந்திருந்த தங்கம் தான் சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தா. இதோ கிழக்கு பக்கமா நில்லுங்க அப்படின்னா. எல்லார் மனசுலயும் திருப்தியான இன்ப அலை மோத புனர்கிரக பிரவேசம் நல்ல விதமாவே நடைபெற்றுச்சு. அன்பு கலந்த பார்வையோட சரஸ்வதியை தேடின மங்களும் அவ கூட பேச சந்தர்ப்பம் தேடினா. சரஸ்வதி, எங்க ஊருக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கியா என்ன? தீபாவளிக்கு வருவேன்னு நினைச்சேன். உன் அத்தான் கூட வருவேன்னு கூட நினைச்சேன். எல்லா வாட்டியும் ஏமாந்து தான் போனேன். இப்போ நானாவே உன்னை பார்க்கறதுக்குன்னு உன்னை தேடி வந்துட்டேன். ஏம்மா நீ வரல அப்படின்னு பாசமா விசாரிச்சா. வராம என்ன மாமி, எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அம்மாவோட அன்புக்காக ஏங்கினவ நான். கூட பிறந்த சகோதரி யாருமே இல்லையேன்னு பார்க்குற பெண்களை எல்லாம் என் சகோதரிகளாகவே நினைக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள 1000 இருந்தாலும் சாவித்திரி என்னை கூப்பிட்டுருக்க வேண்டாமா? அவளுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? சரஸ்வதி அழுது யாரும் அதிகம் பார்த்துருக்க மாட்டாங்க. கஷ்டத்திலேயே பிறந்து தாயை இழந்து அவ்வளோ அவதிப்பட்டவ அவ. அதனால அடுத்தவங்களோட துன்பங்களை சொல்லாமலே உணரக்கூடியவ. அப்படிப்பட்டவளோட மனசு எவ்வளோ புண்ணாக இருந்தா இப்படி அழுது இருக்கணும்? சந்துருவோட மனம் அதை பார்த்ததுமே வாடி போச்சு. ரகுபதி கூட அதை பார்த்து மனசு தாங்காம வேறு பக்கம் திரும்பிக்கிட்டான். அந்த நேரம் ஸ்வர்ணம் அங்க நிக்க கூட இல்லை. சாவித்ரி தலை குனிஞ்சு உள்ளே போயிட்டா. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அவளுடைய தப்புக்கு அதுவே பதில் சொல்லும். அமைதியா இருந்த கூடத்துக்கு தங்கம் ஓடி வந்தா. பாகில பொரிய போடுறதா இல்ல பொரியல பாக ஊற்றுறதா அக்கா? எது சரின்னு சொல்லு பார்க்கலாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டா. சரஸ்வதியும் சிரிச்சுக்கிட்டே, நீ தான் சொல்ல, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நானா இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் போகிற வீட்டில் பொறி உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறேன்? உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. எல்லாம் நீ தான் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா. இதை கேட்ட சந்திரோட முகம் வாடி போச்சு. சரஸ்வதி என்ன சொல்கிறா? கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாளா? இது என்ன புது கதையாக இருக்கே. சாப்பிட்ற கூடத்தில் மங்களமும் ஸ்வர்ணமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ சம்மதிப்பான்னு எனக்கு தோணலம்மா. அவ போக்கே விசித்திரமா இருக்கு. வடநாட்டுக்கு யாத்திரைக்கு போகணும்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்ல அசைச்சாலும் அசைக்கலாம், அவளோட உறுதிய அசைக்கவே முடியாது. ஸ்வர்ணம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. சந்துரு மனசை திடப்படுத்திக்கிட்டான். ஆகட்டும், சரஸ்வதியை போய் நேர்லயே கேட்டுடலான்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் சரஸ்வதியை தனியாக அவனால் சந்திக்கவே முடியல. எப்போவுமே அவ பின்னால தங்கம் அக்கா அக்கான்னு திரிஞ்சுக்கிட்டே இருந்தா. அந்த பெண் இருந்தா இருந்துக்கிட்டு போகட்டும், நம்ம கேட்கறத கேட்டுடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேர் இருந்த இடத்த நோக்கி சந்துரு போனான். சரஸ்வதி பூ கட்டிக்கிட்டு இருந்தா. சந்துரு வந்து நிக்கிறத பார்த்ததும் தங்கம் வெட்கத்துல தலை குனிஞ்சுக்கிட்டா. அக்கா, அவர் வந்திருக்கார் அப்படின்னா. சந்துரு சிரிச்சுக்கிட்டே, நானும் அம்மாவும் சாவித்திரியை கொண்டு வந்து விடுறதுக்காக மட்டும் இங்க வரல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னா. நீங்க வந்திருக்க சமாச்சாரம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி யோசிச்சா. அப்புறம் தைரியத்தோட நிமிர்ந்த சந்துருவை பார்த்து, நண்பரே, நல்ல குணமுள்ள பெண்ணை மணக்க ஆசைப்படுறீங்க. கலை ஆர்வத்தில் மூழ்கி இருக்கேன்னா உங்களுடைய அருமையான மனைவியா இருக்க முடியும்னு தோணலை. என்னுடைய வழி வேறு விதமானது. லட்சிய பாதையில் போகிறவங்களுக்கு லட்சியவாதிகளை தான் மணந்துக்க ஆசைப்படுவாங்க. அப்படி இல்லாமல் போனால் இதோ ரகுபதியும் சாவித்திரியும் போல தான் ஆகும். வீட்டில் சகதர்மினியாக இருக்க வேண்டிய பெண் கலை ஆர்வம் கொண்டவளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கணவன்கிட்ட அன்பு காட்ட தெரிஞ்சா போதும். பெற்ற குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க தெரிஞ்சா போதும். வீட்டை ஒளியோடு வைக்க தெரிஞ்சா போதும். சங்கீதம் தெரிஞ்ச வித்வானாகவோ பெரிய எழுத்தாளியாகவோ ஆட தெரிஞ்ச அதிசய பெண்ணாகலாம் இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது. குணத்தில் சிறந்து விளங்கினவளாக இருக்கணும். அப்படி ஒரு பெண் உங்களை
கட்டாயம் மணக்க வருவா. ஏன், இதோ இந்த ஏழை பெண் அப்படின்ற காரணத்தால வாழ்வு கிடைக்குமான்னு ஏங்கி நிற்கிறாளே இந்த தங்கம். நீங்க மனசு வச்சா அவளை வாழ வைக்கலாம். இந்த பெண் தங்கம் இப்போ நான் சொன்ன எல்லா விதத்துலேயும் ரொம்ப சிறந்தவ, என்னை விட சிறந்தவ. எனக்காவது பாட தெரியுன்ற எண்ணம் இருக்கு. அவ மனசுல எப்பவுமே எந்த ஒரு அகம்பாவமும் இருந்ததே இல்லை. சரஸ்வதி அவ பாட்டுட்டு பேசிட்டே போனா. தங்கம் ஆத்திரத்தோட சரஸ்வதியோட கைகளை பிடிச்சி, அக்கா என்ன இப்படி பேசுற நீ அப்படின்னா. சந்துருவோட மனசுல புதைந்து கிடந்த பிரச்சனைக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. சரஸ்வதி லட்சிய பெண், உன்னத பாதையில போறா. சாமானிய வாழ்க்கையில அவளை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவன் ஒரே வார்த்தையில பதில் சொன்னான். ஆகட்டும் சரஸ்வதி, உன் விருப்பப்படியே தங்கத்தோட பெரியம்மாவை பார்த்து நான் பேசி முடிவு பண்ணிடுறேன் அப்படின்னா. அவன் அங்கிருந்து போன பிறகு தங்கம் சரஸ்வதியோட முகத்தோட தன் முகத்தை வச்சு தேம்பி தேம்பி அழுதா. அக்கா அக்கான்னு. என்னை விட்டுடு முட்டா பெண்ணே, உனக்கு தான் அர்ஜுனன் கிடைச்சிட்டான்ல, இனிமே நான் எதுக்கு அப்படின்னு சரஸ்வதி அவளை கேலி செஞ்சா. அந்த ஊர்ல இருக்கிற ராமர் கோயிலே அன்னைக்கு ஜெகஜோதியா இருந்துச்சு. பிரகாரத்தை சுற்றி வந்த சரஸ்வதி அழகான மனம் உருகி போகிற காட்சி ஒன்னே பார்த்தா. வயது முதிர்ந்த கிழவி ஒருத்தி கோயில் பிரகாரங்களுக்கு விளக்கேற்றிக்கிட்டே வந்தா. இவ எதுக்காக கோயிலுக்கு விளக்கேற்றணும்? ஆசை காதலன் கிடைக்கணும்னு தவம் புரிகிறாளா? குழந்தை வேண்டோன்னு வேண்டிக்கிறாளா? செல்வம் குழிக்கணும்னு விளக்கேற்றி கும்பிடுறாளா? சரஸ்வதியோட ஆச்சரியம் எல்லை கடந்து போச்சு. மெதுவா அவ பக்கத்துல போய், பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணும்னு இப்படி விளக்கேற்றிட்டு இருக்கீங்க? கிழவியோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகுச்சு. அம்மா, சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட கண்கள் சரியா தெரியாம தான் இருந்துச்சு. பெரிய பெரிய சிகிச்சையெல்லாம் செஞ்சுக்க பணம் இல்லை. இந்த ராமனை தான் நம்பி வந்தேன். போன பார்வை திரும்ப கிடைச்சிது. என் கண்களுக்கு ஒளி தந்த இந்த கடவுளுக்கு எப்பவுமே விளக்கேற்றணும்னு நான் நினைச்சேன். அதான் ஒளிமயமா இருக்கிறவனை ஒளி மூலமாவே வணங்குறேன் அப்படின்னு பாட்டி சொன்னான். பொருள் நிறைஞ்ச அவளோட வார்த்தைகளை கேட்டு சரஸ்வதியோட உள்ளம் செலுத்து போச்சு. எல்லாருடைய வாழ்விலும் ஒளி அவசியம். நல்லபடியா பொழுது விடியட்டும்ன்றதுல தானே வாழ்க்கையோட ஒளி வீசட்டும்ன்ற அர்த்தம் மறைஞ்சிருக்கு. ரகுபதி சாவித்திரியோட வாழ்க்கையில ஒளி வீசணும், தங்கம் சந்துருவோட வாழ்க்கையிலையும் ஒளி வீசணும், என் கலை வாழ்க்கையிலையும் ஒளி வீச அந்த ஆண்டாள் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தா. சாவித்திரியும் தங்கமும் அகல் விளக்குகளை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. வீடு முழுசும் ஒரே ஒளிமயமா இருந்தது. கூடத்துல முருகனோட உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. வள்ளி மணாளன் கம்பீரமா காட்சியளித்தான். உள்ளே வந்த சரஸ்வதி தன் வீணையை எடுத்து வச்சு செஞ்சுருட்டியில திருப்புகழ பாட ஆரம்பிச்சா. அதையே உன்னிப்பா கேட்டுட்டு இருந்த தங்கத்தோட மனசுல ரொம்ப நாட்கள் வரைக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாம அந்த பாடல் நல்லாவே மனப்பாடம் ஆகியிருந்தது. அவளுக்கு தோணும் பொழுதெல்லாம் அடிக்கடி அந்த பாடலை பாடி பாடி மகிழ்ந்துக்கிட்டே இருந்தா தங்கம். கதை முற்றும். என்னங்க, இந்த கதையை கேட்டிங்களா? ஆசிரியர் சொன்ன அந்த இருளும் ஒளியும் அப்படின்ற தலைப்புக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது, கணவன்னா இப்படி தான் இருக்கணும், மனைவினா இப்படி தான் இருக்கணும், உன் பேச்சை நான் ஏன் கேட்கணும், உனக்கு ஏன் நான் அடிமையாக இருக்கணும்னு மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தங்களுடைய கோபத்தையும் வீண் ஈகோ வீராப்பு இதையெல்லாம் காட்டி அன்பு பாசன்றதெல்லாம் மறந்து அவங்கள அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களே, அந்த இருள் குணத்தால தானே ரகுபதியும் சாவித்திரியும் இவ்வளோ நாட்கள் பிரிஞ்சு இருந்தாங்க. அதற்கு மாறா அன்பும் பாசமும் உண்மையான காதலும் இருந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒளி நிறைஞ்சதாக இருந்திருக்கும். யாரும் யாரையும் எந்த விஷயத்துலையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் உண்மையான அன்பு இருந்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க கூட போட்டி போடாமல் அவங்க சொல்கிறதுக்கு அடிபணிஞ்சு செஞ்சால் அந்த வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரகுபதியும் சரி சாவித்திரியும் சரி அவங்களோட கருத்துக்கள் ஒன்னோட ஒன்று முரண்பாடோடு இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் மனசு புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தா அவங்க வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். சரஸ்வதி மாதிரி அவ்வளோ தெளிவோட யோசிக்கிற ஒரு பெண் இருப்பான்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயங்க. அந்த காலத்திலே இவ்வளோ முற்போக்குத்தனமாகவும் இவ்வளோ தெளிவாகவும் ஆசிரியர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்க இந்த கதை ரொம்பவே ஆச்சரியமாகவும்
வியப்புக்குள்ளாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளை எல்லாருமே கேட்கணும். அதில் உள்ள அர்த்தங்களை புரிஞ்சு நம்ம வாழ்க்கை மேம்பட நம்மளும் அதை கடைபிடிக்கணும். சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு புது கதையுடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.